தமிழக அரசுக்கு செக் வைத்த ஆளுநர், பகிரங்கமாக அறிவித்த ஆளுநர் மாளிகை, தடுமாறும் முதல்வர் ஸ்டாலின். என்ன நடந்தது தெரியுமா? ஆளுநர் தலைமையில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளதாக தகவல் வெளியானதற்கு பல்வேறு கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை விளக்கமளித்துள்ளது. அதாவது, துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் மட்டுமே தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநரே தொடர்வதாக கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே கடந்த சில ஆண்டுகளாகவே மோதல் போக்கே நிலவி வருகிறது. இதன் காரணமாகவே தமிழக அரசு தயார் செய்து கொடுக்கும் ஆளுநர் உரைகளையும் கூட கவர்னர் படிப்பதில்லை. இதற்கிடையே தமிழக அரசின் மசோதாக்களுக்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் தராமல் காலம் தாழ்த்துவதாக தமிழக அரசு குற்றம் சாட்டியது. மேலும் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடர இந்த வழக்கில் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு சாதகமாக தீர்ப்பளித்தது. அதன்படி இனி துணைவேந்தர்களை தமிழக அரசே நியமிக்க முடியும். மேலும் மசோதாக்களை ஒப்புதல் அளிக்கவும் உச்சநீதிமன்றம் கெடு விதித்திருந்தது. ஆளுநர் தலைமையில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி இருந்தது. இருப்பினும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை சுட்டிக்காட்டி துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்த ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வந்தன. இதற்கிடையே ஆளுநர் மாளிகை இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளது. அதாவது, பல்கலைக்கழகங்களின் பட்டமளிப்பு விழா, துணைவேந்தர்கள் மாநாடு நடத்த ஆளுநருக்கு அதிகாரம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக உதகையில் துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ள ஆளுநர் மாளிகை, துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் மட்டுமே தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் உதகையில் வரும் 25, 26ஆம் தேதிகளில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறுகிறது என்றும் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநரை தொடர்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது, துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் மட்டுமே தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநரே தொடர்வதால் துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தும் உரிமை ஆளுநருக்கு இருக்கிறது என்பதே விளக்கமாக இருக்கிறது. மேலும் இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள துணை குடியரசுத் தலைவர் ஜெக்தீப் தங்கருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தொடர்பாக ஜெக்தீப் தங்கர் கூறிய கருத்துக்கள் பேசுபொருளான நிலையில் ஆளுநர் ரவி அவருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்கள் மற்றும் கதைகளை தவறியும் மாணவர்களிடையே பரப்பிவிடக்கூடாது என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்தார். இந்த சூழலில்தான் அந்த மாநாடு நடந்து சில நாட்களில் மீண்டும் ஆளுநர் தரப்பில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.